ஹாய் டீம், திஸ் இஸ் ராஜாஜி. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்ஃபோநெட்டோட லைவ் டிவி பாக்ஸோட டெமோ தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு முன்னாடி தெரியும், நம்மளால் லைவ் டிவி சேனல்ஸும் கஸ்டமர்ஸ் கொடுக்க முடியும், ஓடிடி சேனல்ஸும் கொடுக்க முடியும். ஸோ ஓடிடியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சன் நெக்ஸ்ட், ஜி5, ஹாட்ஸ்டார், அமேசான் ப்ரைமு, ஆகா, சோனி லைவ் ப்ளஸ் ஓடிடி பிளேயில் இருக்க கண்டென்ட் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே மொபைல் நம்பர் பேஸில் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ அது இல்லாமல் நம்மளோட இன்டர்நெட் யூஸ் பண்ணுற நம்மளோட கஸ்டமர்ஸ் மட்டும் நம்மளோட செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஸோ லைவ் டிவி சேனல்ஸ், கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மாதிரியே வந்து சன் டிவி, கேடிவி இந்த மாதிரி டிவி சேனல்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கான டெமோ தான் நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளோட லைவ் டிவி செட்டாப் பாக்ஸு. ஸோ இது டெமோக்கு வந்துருக்க பாக்ஸு. ஸோ நம்மளோட பாக்ஸ் இதை விட கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பாக்ஸு ப்ளஸ் வந்து ஒரு HDMI கேபிள், ஒரு பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கான அடாப்டர், ஒரு ரிமோட் கண்ட்ரோல் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அந்த HDMI கேபிள் வந்து எடுத்து உங்களுக்கு டிவியில் எடுத்து இன்புட்டாக கொடுத்தீங்கனாலே போதும். ப்ளஸ் உங்கள்கிட்ட ஏதாவது ஹோம் தியேட்டர் இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கு இது ஆடியோ ஜாக் இருக்குது. ஸோ இதில் கொடுத்து உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் எடுக்க முடியும். ப்ளஸ் இதில் லேண்ட் கனெக்டிவிட்டிக்கான ஒரு RJ45 கனெக்டர் இருக்குது இன்புட் கொடுக்குறதுக்கு. ஸோ இது மூலிமா நீங்கள் கொடுத்து இந்த டிவைஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி இல்லை DSCP மூலிமா ஐபி செட் பண்ணி இன்டர்நெட் எடுத்து இன்டர்நெட் மூலிமா உங்களால் டிவி சேனல்ஸ் பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஆன் பட்டனும் ஒரு ஆடியோ ஜாக் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து உங்கள் வைஃபையும் இருக்குது, ப்ளஸ் வந்து லேண்ட் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ வைஃபைல கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதில் டிவி சேனல்ஸும் பார்த்துக்க முடியும், ப்ளஸ் லேண்ட் நெட்ஒர்க்லையும் பார்த்துக்கிட்டோம். லேண்ட் நெட்ஒர்க் பார்க்கும்போது உங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்ன கிடைக்குன்னா, ஸோ உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் ஆப்ஷன் இருக்குது இந்த பாக்ஸில் இன்பில்டாக. ஸோ இது எந்த மாதிரி இப்போ இடத்துல யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வைஃபை டிவைசஸ் வந்து டோருக்கு வெளியில் தான் வச்சுருப்பாங்க ரூமுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு கவரேஜ் சில இடங்களில் கிடைக்காது. ஸோ இது இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, ஸோ இல்லை டிவி சேனல்ஸ் பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஏதாவது இதே பாக்ஸில் இருந்துட்டு உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் பண்ணி இன்டர்நெட்டுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வெளியில் தான் உங்களுக்கு வைஃபை இருக்கும். ஸோ டோரை க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு வைஃபை ரேஞ்ச் கரெக்டாக கிடைக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ உள்ளுக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைஃபை கிடைக்கவே கிடைக்காது, அவங்களோட மொபைல் நெட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இதிலேயே நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம்னா, உங்களுக்கு இதில் டிவி சேனல்ஸும் பார்த்துக்க முடியும், லேண்ட் கேபிளில் கனெக்ட் பண்ணிக்க முடியும், வைஃபை ஹாட்ஸ்பாட் இருக்குது. அது மூலிமா உங்களுக்கு அங்கே இருக்க கஸ்டமர் வைஃபையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட டெமோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இங்கே பவர் ஆன் பட்டன் இருக்குது, நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணோன்னா எனக்கு வந்து பாக்ஸ் ஆன் ஆகுது, இப்போ பூட் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், ஸ்மார்ட் வே ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஏற்கனவே என்னோடய வைஃபை வந்து இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் மேபி சேனல்ஸ் வந்து எடுத்தவொடனே ப்ளே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அப்படி ஆயிடுச்சுனாலும் நான் மறுபடியும் பேக் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாக்ஸ் ஆன் ஆகட்டும். ஸோ உங்களுக்கு பாக்ஸ் ஆன் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே தான் ஏற்கனவே வந்து என்னோடய வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணுது. ஸோ நான் இருந்தாலும் ஒரு வாட்டி வெளியில் வந்துடுறேன். ஸோ ஒரு பாக்ஸ் ஆன் ஆனாலும் உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு கிளிக் இருக்கும். IPTV, ஆப்ஸ், செட்டிங்ஸ், லோக்கல் சேனல்ஸ், பேர் வேஸ்டேஸ். ஸோ இந்த 5 ஆப்ஷன் இருக்கும். IPTVலாம் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு லைவ் டிவி சேனல்ஸ் வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஆப்ஸுங்கிறதுல உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த பேர் OS ஸ்டோரில் இருக்கிற ஆப்ஸ்னால் என்னென்ன தேவையோ, அமேசான் ப்ரைமு, ஹாட்ஸ்டாரு, சோனி லைவ் அந்த மாதிரி சில வீடியோ ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது OTT கண்டென்ட்ஸு. ஸோ அந்த OTT ஆப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லைவ் டிவி சேனல்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு 10 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ OTT Play, ZEE5, Alt Balaji, MS Player, Prime Video, YouTube, Sun Next, Sony Live, Jio Hotstar, A-Digital அந்த மாதிரி. ஸோ A-Digitalனா ஒன்றும் இல்லை, இந்த லைவ் டிவி சேனல்ஸ் தான். வெளியில் லைவ் டிவின்னு ஒரு ஆப் இருந்துச்சு இல்லைங்களா, ஐக்கான. ஸோ அது இங்கேயும் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக சேனல்ஸ் தான் ப்ளே ஆகும். ஸோ நான் முதல்ல ஸோ இந்த மாதிரி பார்த்துக்க முடியும். ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுற செட்டிங்ஸ், டிஸ்பிளே செக் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா HDMIயோட இன்புட் கரெக்டாக இருக்கா, ஆடியோ லெவல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி ஆப் அப்டேட் பண்ணுறது, ஃபேக்ட்ரி ரீசெட் அந்த செட்டிங்ஸ்லாம் இருக்குது. நான் இப்போ நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நெட்வொர்க் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வைஃபை, ஹாட்ஸ்பாட், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ஸியில் கனெக்ட் பண்ணுறது, டைரெக்டாக உங்களோட லேண்ட் மூலியமாக கனெக்ட் பண்ணுறது. இப்போ லேண்ட் கனெக்ட் பண்ணுறதை நான் காட்டுறேன். IP செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா DSCP ஸ்டாட்டிக்காக.
ஸோ கொடுத்து நீங்கள் ஐபி செட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிமோட் கண்ட்ரோலில் உங்களுக்கு நம்பர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஐபி செட் பண்ணுறதுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மவுஸ் ஆப்ஷன் அந்த மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுற மாதிரி மவுஸ் மூவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அப் அண்ட் டவுனில் கிளிக் பண்ணிக்கலாம். ஐபி செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்னோடய மொபைல் நெட்டில் தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா மொபைல் வைஃபைலையும் கனெக்ட் பண்ணணும்னு நான் சொன்னலாம்ல, அதனால் உங்களுக்கு வைஃபைலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இது என்னோடய நெட்ஒர்க் வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ என்னோடய ராஜாஜி என்னோடய ஃபோன் நேம் ஷோ பண்ணுற மாதிரி ஒரு ஐடி கார்டு. ஸோ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஐஃபோன் கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போது சேனல்ஸ் ப்ளே ஆகுதான்னு பார்க்கலாம். ஐபிடிவிங்கிறத கிளிக் பண்ணி விட போகிறேன். ஸோ எனக்கு எடுத்தவொடனே வந்து ஸ்போர்ட்ஸ் சேனல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ளே ஆகுது. ஸோ இன்றைக்கி உமன்ஸ் கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருந்தது, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ். ஸோ இது ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு இதில் டிவோஷனல் லைஃப் ஸ்டைல், நியூஸ் சேலஞ்ச், ஹிந்தி, இங்கிலீஷ், பேங்லா, மராத்தி, மலையாளம், பஞ்சாபி, அசாமி, குஜராத்தி, தெலுங்கு, தமிழ் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் சேனல்ஸ் இருக்குது. நான் இப்போ தமிழ் சேனல்ஸ் மட்டும் ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு டிவி சேனல்ஸ் ப்ளே ஆகும். ஸோ நான் இப்போ சன் டிவி ஹெச்டி ப்ளே பண்ணுறேன். ஹெச்டியும் இருக்குது, நார்மல் சேனல்ஸும் இருக்குது, பட் ஹெச்டியுமே ப்ளே ஆகும். நான் இப்போ சன் டிவி ஹெச்டி ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஏரோஸ் இருக்கும். அப் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் சேனல், டவுன் கொடுத்திங்கன்னா ப்ரீவியஸ் சேனல். ஸோ நான் நெக்ஸ்ட் சேனல் போகிறேன். கேடிவி ஹெச்டி ப்ளே ஆகுது. விஜய் ஹெச்டி, கலர்ஸ் தமிழ், சன் டிவி நார்மல், கேடிவி நார்மல், விஜய் நார்மல், சன் லைஃப் நார்மல், ஆதித்யா டிவி, ஜி தமிழ் ஹெச்டி, ஜி தமிழ் நார்மல், விஜய் சூப்பர் சேனல் மூவி ஓடிட்டுருக்கேன், ஜி திரை, பாலிமர் டிவி. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்குது. நான் சேனல் லிஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சேனல்ஸ் லிஸ்ட்டு வரும். ஸோ இதுதான் லைவ் டிவி. நான் இப்போ லைவ் டிவியை விட்டு வெளியில் வர்றேன். எதுக்காகனா நிறைய ஆப்ஸ் இருக்குதுன்னு சொன்னாலும் ஓடிடி அதை ப்ளே பண்ணி காட்டுறதுக்காக. ஸோ இப்போ எல்லா ஆப்ஸுமே இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு யூடியூப் மட்டும் ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு என்ன லாகின் ஓடிடி ப்ளேயோடோ, ஜி5ஓ, வேல்ட் பாலாஜியோடோ, எம்எஸ் பிளேயரோ, இல்லை ப்ரைம் வீடியோவோடோ உங்களுக்கு லாகின் இருக்குதுன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணலாம். ஸோ என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் நான் யூடியூப் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ யூடியூப்மே உங்களுக்கு லாகின் ஆகும்போது உங்களுக்கு சைன்இன் ஆப்ஷன் கேட்கும். அந்த மாதிரி சைன்இன் வித் ஃபோனு, கியூஆர் கோடை உங்கள் ஃபோனில் ஆண்ட்ராய்ட்லையோ ஐஃபோன்லையோ அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு ஸோ உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, யூடியூப் ஆப்பு, அது மூலயமா ஆக்டிவேட் ஆகி யூஸ் ஆகிருக்கும். இல்லை சைன்இன் வித் ரிமோட் யூஸ் பண்ணி உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் கெஸ்ட் அக்கௌண்ட்டாக மட்டும் லாகின் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு டெமோ பண்ணுறதுக்காக. ஸோ நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ தமிழ் சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காண்டி போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து சாங்ஸ் லிஸ்ட்லாம் ஷோ ஆகுது. ஸோ நான் இப்போ இந்த சாங் கிளிக் பண்ணுறேன். மேபி இது நான் லாகின் பண்ணலை, ப்ளஸ் என்னோடய ப்ரீமியம் அக்கௌண்ட்டும் கிடையாது, அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ கண்டென்ட் ப்ளே ஆகும். ஸோ இதில் நான் உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆல்ரெடி ஷோ பண்ணிட்டேன். ஐபிடிவியில் உங்களுக்கு லைவ் டிவி சேனல் ஷோ பண்ணிட்டேன். ஆப்ஸ் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதை காட்டியிருக்கேன். லோக்கல் சேனல் வந்து நார்மலாக வந்து இந்த பாக்ஸில் வர லோக்கல் சேனல்ஸ் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பேர்ஓஎஸ் ஸ்டோர்னு கடைசியாக இருக்குதுங்க, அது வந்து ஆப் ஸ்டோர் மாதிரி, ஆண்ட்ராய்டில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் மாதிரி உங்களுக்கு தேவையான சேனல் வீடியோ கண்டென்ட் ப்ளேயர் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இத்தனை சேனல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணதை காட்டியிருக்கேன். சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆகா வேணும்னா ஆகாவை கிளிக் பண்ணி இன்ஸ்டால்னு கொடுத்தா போதும், அது இன்ஸ்டால் ஆகிடும். ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்க ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆப்ஷன் வரும். பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா. ஸோ தட்ஸ் இட் டீம். நம்மளால் நான் சொன்ன மாதிரி சேனல்ஸ் வந்து கொடுக்க முடியும், டிவி சேனல்ஸ் ப்ளஸ் ஓடிடியும் கொடுக்க முடியும். உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து
இன்ஃபோனெட்டில் நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட டெமோ வீடியோ. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் வந்து எந்த டவுட்னாலும் ரீச் பண்ணுங்கள். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ.